Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹெகாய்ஸ் நான் தான் உங்கள் கொண்டு பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான மான்வான்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் கம்மியான மான்வாக தான் இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் கம்மியான சாப்டர் தான் இருக்குது. இது மான்வான்னு சொல்ல மாட்டாங்க. இது ஒரு சைனீஸ் காமிக், ஓகேவா? இதில் பொறுத்தளவு என்னென்னா, நம்ம ஹீரோ ஒரு மென்டல் இல்னஸ்காரன். ஐ மீன் கொஞ்சம் நட்டு கலண்ட கேஸு இருந்தால். நட்டு கலண்ட கேஸ்னால் இந்த ஹீரோ சில பேர் அப்படி இருப்பாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. நம்ம ஹீரோவே மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்த கதை பார்த்தா ஒரு பேய்கள் கதை. ஸோ நம்ம ஹீரோ எக்ஸாசிஸ்டம்னா என்னன்னு தெரியுமில்ல, அந்த பேய் ஓட்டுறது, பேய் அழிக்கிறது இருக்கும்னா அந்த மாதிரி கேட்டகிரி தான் இந்த மாதிரி கதை இருக்கும். ஸோ பேசிக்கலி நம்ம ஹீரோ அவன் ஒரு பைத்தியனால அவன் என்ன பண்ணுவார் யாருக்கே தெரியாது. கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். நம்ம ஹீரோ எப்படி அந்த பேய் அழிக்கிறான், அது போக மற்றவங்க எப்படி பேய் அழிக்கிறாங்க, இந்த கதை எப்படி இருக்குன்னு விறுவிறுப்பாக போகும். ஸோ நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அது போக இப்போதைக்கு இதில் 14 சாப்டர் தான் வந்திருக்கு. ஐ மீன் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் 14 தான் வந்திருக்கு. ஆனால் அது எக்கச்சக்கமாக போயிடுச்சு. சப்போஸ் இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, நான் 14 சாப்டர் போட்டதுக்கு அடுத்து அப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டுறேன். ஸோ வளவலன்னு பேசாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மென்டல் இல்னஸ் கோஸ்ட் ஆர் நத்திங் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஓப்பனிங்கில் ஒரு பிளட் மூனை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு, அது கையில் ஒரு தெடி பேரில், அதுலேயும் கண்ணில் ரத்தத்தோட அப்படியே மெதுவாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க போகிற பாதையில் பார்த்தா அவங்க கால் கை உடம்புல ஃபுல்லாக ஆணி குத்தி வச்சுருக்காங்க. இது மூலமாக தெரியுது அது ஒரு பெயின். அப்போது அவங்க ஒரு வீட்டை பார்க்குறாங்க. அந்த வீட்டில் ஒரு வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டில் வெளிச்சத்தை வந்தோடனே இந்த சைட் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல பிளர்ராக 2 பேரை காமிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் சீக்கிரம் சாப்பிடுங்க, இன்னும் எவ்வளோ நாள் தான் தெரில, நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு லைட் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரில, எனக்கு வேறு அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நேரம் தானே லைட் ஆன் பண்ணி வச்சுருக்கோம், அதனால என்ன அன்லக்கி வரப்போகுது, அது போக இந்த கோஸ்ட் எனர்ஜி தெரியும் நம்மளுக்கு, ஸோ நைட்லாம் அவ்வளோ வராது, தைரியமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது போக இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் மீல் சாப்பிட்டு, எல்லா நேரத்துலையும் பயந்து சாப்பிட முடியும், இன்றைக்காச்சும் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒய்ஃப் கேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீங்களும் சொல்கிறது கரெக்டு தான், எப்போ தான் இந்த உலகத்துக்கு ஒரு பீஸ்ஃபுல் வரும்னே தெரியல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி டோரில் யாரோ தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி யார் இந்த நைட்டில் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவுல அந்த ஓட்டை இருக்கும்ல, அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த பேய் பொண்ணு தான் பார்க்க நார்மல் பொண்ணு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, ஆமாம் இந்த நேரத்தில் யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு குட்டி பொண்ணு அப்படின்னு அந்த ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அது போக அவளை பார்த்தா ரொம்ப குட்டியாக இருக்கா, ஐ மீன் ரொம்ப எங்கே இருக்கா, அவள் ஒரு வேளை வீட்டை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது, ஓ அப்படியா, ஆனால் இந்த இடத்துல வெளியே போனால் ரொம்ப டேஞ்சரஸில், அதனால் அவளை உள்ளே கூப்பிட்டு வச்சுக்கோம், மார்னிங் ஆனோடனே அவளை அவங்க அப்பாட்ட விட்டுறலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு நல்ல உள்ளத்தில் அந்த பொண்ணை நல்லா பண்ணுவோம், காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க. அவங்க திறக்கிறதா அவங்க பண்ணதுலே பெரிய தப்பு. ஏன்னா அந்த கதவை திறந்தோடனே அந்த இடத்துல இருந்து அந்த பேய் அப்படியே வெறி பிடிச்சி அப்படின்னு கடிக்க வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துல கட் போடுறாங்க. கட் போட்டு மார்னிங் காமிக்கிறாங்க. ஆமாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த அப்பார்ட்மெண்ட் தான் சவுத்தர்ன் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த இடத்துல கண்டினியூஸாக பேய் வருதுன்னு ஒரு நடமாட்டம் இருக்குது. அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாசிஸ்ட் போலீஸும் எக்கச்சக்கமான வார்னிங் கொடுத்தாங்க, ஆனால் அந்த வார்னிங் கேட்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே இருக்க அந்த லேடி இறந்து போய் கிடக்குறாங்க. ஸோ அந்த 2 பேர் இறந்த மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல அதை ஒரு இடத்துல நியூஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிடென்ட்டில் யார் நைட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னால் யார் கேட்க மாட்டீங்க, யார் இந்த மாதிரி வெளியே போகாதீங்க, வேறு யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த நியூஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இது ரொம்ப அர்ஜென்ட்டு, யார் இந்த ரெசிஸ்டன்ஸில் நைட்டு கதவு திறக்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நீங்கள் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக ஏதாச்சும் அன்யூஷுவலாக இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி போலீஸ் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் முக்கியமான என்ன விஷயம்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஜின் கிரியேட்டர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லைனா உங்களுக்கு இந்த இதை பார்க்கவே முடியாது, இந்த நியூஸை பார்க்க முடியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் அந்த நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா, இதான் ஒரு பைத்திய ஹாஸ்பிட்டல், ஐ மீன் மென்டல் இல்னஸ் ஹாஸ்பிட்டல். இந்த இடத்துல பார்த்தா அங்கே ஒரு நர்ஸ் அங்கே நிற்கிறாங்க. முதல் லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்க, ஐ மீன் உங்கள் சைடு ரைட்டாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தா அந்த நர்ஸ் கோவமாக இருக்காங்க. பார்த்தா ஒருத்தர் நான் தான் மங்கி, நான் தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால் மேலே ஏறிட்டு வாயில் கடிச்சு வச்சு
வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு சைடு பார்த்தா ஒருத்தன் வந்து ரூபிக்ஸ் கியூபை வந்து திருப்பிக்கிட்டு இருக்கான். அதுவும் சாதாரணமாக இல்லை, எனக்கு 3 கண் இருக்குது, நான் 3 விதமாக திருப்புவேன் அப்படின்னு திருப்பிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்னன்னா, நான் அந்த செத்த போனோம் இப்படி தான் படுத்து கிடப்பேன் அப்படின்னு வந்து படுத்து கிடக்குறான். இன்னொரு சைடு வந்து உங்களோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து தலையில நின்று வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். எனக்குலாம் எவ்வளோ பெரிய டேலண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். நடுவில் பார்த்தா ஒருத்தன் பெட்ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கான். அவன் கையில் ஒரு செருப்பு இருக்கு, அதில் யார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கான். ஹலோ எல்லாத்தையும் கேட்குதா, நான் தான் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட், நான் தான் ஒரு ஏலியன், டொங் டொங் யோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எனக்கு வந்து சீக்கிரம் அமுச்சு விடுங்க, இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்போ தான் இந்த பீஸை வந்து நம்ம நிலைநாட்ட முடியும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து எக்கச்சக்கமான கிரைசிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஹியூமானிட்டியை வந்து யாரோ ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஏதோ ஒரு புதுவிதமான க்ரீச்சர் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த பெட்ஷீட்டை வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு அவன் நெஞ்சில் பார்த்தா இன்னும் 2 நோட் இருக்குது, அதை பட்டனை பிச்சு போட்டான். அப்புறம் நான் தான் இந்த உலகத்தில் இருக்க கிரேட் வாரியர், என்னால் முடிஞ்ச இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியும், நான் முடிஞ்சாலும் சீக்கிரமாக ஆக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் ரூபிக்ஸ் கியூப் பண்ணிட்டு இருப்பான்ல, என்ன ஆச்சு இப்போ எதுக்கு இவன் எந்திரிச்சான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல, அதாவது அந்த பெஞ்சில் உட்காந்துருப்பாள், அங்கேருந்து ஒரே குதிக்கும் போது அவன் சட்டையிலேருந்து எல்லா நோட்டையும் அப்படியே கிழிச்சு தூக்கி எரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கேருந்து நேராக எஸ்கேப் ஆகிட்டான் வெளியே. டேய் சிஞ்சு இப்பெல்லாம் வெளியே போகக்கூடாது, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கல, உட்காந்து பாடுறா அப்படின்னு வந்து அந்த நர்ஸு சொல்லும் போது ஹீரோ இதை பற்றி கேட்கல. என்னது சொல்லுங்கள், ஆமாம் நான் இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கேன், இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அவன் ஹெட் குவார்ட் சீக்கிரம் டொங் டொங் யோ ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கால் பண்ணுங்கள், இங்கே ஒரு பெரிய சுச்சுவேஷன் நடக்குது, டொங் டொங் யோ ஹெட் குவார்ட்டர்ஸில் கால் பண்ணுங்கள், இங்கே ஒரு பெரிய சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு வந்து அவன் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல, ஏன் டொங் டொங் டோ பேச மாட்டேன்னு தெரியல, டொங் டொங் டோ சீக்கிரம் பேசு, இங்கே கிரைசிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ வந்து செருப்பை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல வேகமாக போயிட்டு இருக்கான், இல்லைனா இந்த ஹியூமானிட்டி அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருக்கான். அப்புறம் அவன் என்ன பண்ணான்னா, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்து குதிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் யா அப்படின்னு. அந்த இடத்துல வந்து பார்த்தா ஹீரோ பொத்துக்குன்னு மண்டையில் அடிப்பட்டு கீழே விழுந்துட்டான். அச்சச்சோ அப்படின்னு பக்கத்தில் பார்த்தா மற்ற மென்டல் வந்து ஆமாம் அச்சச்சோ 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 அப்படின்னு வந்து ஹீரோ சொன்னதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கிட்ட பார்த்தா டின்னர் டைம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அன்கான்சியஸாக கிடக்கிறான். அப்போ இரவு நேரத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமான பேண்டேஜை சுற்றி படுத்து கிடக்கிறான் அன்கான்சியஸாக. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோக்கு முழிப்பு வருது. யாராவது பண்ணா, எவ்வளோ பெரிய தான் இந்த ஒரு நோபல் வாரியர் யாரா கிட்ட அடிச்சு போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு வந்து அவன் கத்திக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒருத்தன் வந்து குடிமிக்காரன் வந்து அப்படின்னு பார்க்குறான். நீ தானே என்னை தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ தான் வந்து உன் காலை தண்ணி கீழே விழுந்துட்ட அப்படின்னு அந்த இன்னொருத்தவன் சொல்லிட்டு இருக்கானா. என்னது யாரா பேசுறது, நீ என்ன ஆப்டிமஸ் பிரைம் தான் பேசுறது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ ஆகிட்டு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லை யாரும் வந்துட்டு பேசவே இல்லை அப்படின்னு இன்னொன்று பைத்தியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசுறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்னதுன்னு பார்த்தா ஹீரோட நெஞ்சுக்குள்ளேருந்து ஒரு ஸ்லைம் மாதிரி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இது என்னது, இது என்ன பறக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் தான் சூசன் ஒன், நீங்கள் தான் இந்த நோபல் கோஸ்ட், அதாவது என்னைய மாதிரி ஒரு நோபல் கோஸ்ட் வந்து உங்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு காரணம் நீங்கள் பாஸ்டில் நல்ல விஷயம் பண்ணதுக்காக அப்படின்னு வந்து அந்த ஸ்லைம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து 3 பைத்தியம் வந்து புளிய மரத்தில் அடியில் படுத்து கிடக்கிற மடியில் அப்படின்னு வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு வந்து சில காரணத்தினால என்னோட ஒரிஜினல் படி என்னோட லாஸ் பட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு பர்சன் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஹோஸ்ட் தேவைப்பட்டுச்சு, அப்போதான் என்னோட ஸ்பிரிச்சுவல் பாடியை வந்து திரும்பி ரெக்கவர் பண்ண முடியும்னு அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா அதனால தான் நான் ஒன்றைய சூஸ் பண்ணேன், ஏன்னா உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானியாக இருக்குது அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால நீ என்னோட சர்வெண்ட்டாக மாறிடு அப்படின்னு சொல்லும். அப்போது அந்த ஸ்லைம் வந்து இன்னும் என்ன தொணன்னு பேசுதுன்னா, அஃப்கோர்ஸ் நான் வந்து இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணல, நான் உனக்கு எக்கச்சக்கமாக பவர் தரேன், அதை வச்சு நீ அந்த கோஸ்டில் அழிக்கலாம், சண்டை போடலாம் அதை அப்படின்னு அந்த கோஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு இறங்கிட்டு இருக்கான். ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் சொல்கிற பேச கேட்குறியா இல்லையா அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து போடாக்கிட்டு இல்லை மஸ்கிட்டோ வந்து என்னை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் அடித்து சாவடிக்கணும், இந்த இடத்த விட்டு வராது, எவ்வளோ தைரியம் தான் என்னோட சூரிய ஒளியை வந்து நீ கடப்ப அங்கிட்டு போ அப்படின்னு அந்த ஹீரோ வந்து அந்த செருப்பை வச்சு அந்த ஸ்லைம் வந்து அடிச்சு போடுறான். ஏன்னா தைரியம் தான் இந்த சூரிய ஒளியை நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ இடையில வந்து என்னை தடுப்ப, எல்லாம் எவ்வளோ எசென்சியல் தெரியுமா, இது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் தெரியுமா அப்படி நம்ம ஹீரோ வந்து அவன் ஏலியன்னு சொல்லிட்டு கையில் செருப்பு எடுத்து அந்த ஸ்லைமை அடிச்சு போகிறான். அந்த ஸ்லைம் அங்கேருந்து பறந்து போய் விழுகுது. ஏய் யோ கிரேசி, எவ்வளோ தெரியும் அடிச்சுப்பேன், நீ தெரியுமா நான் யாருக்கு தெரியுமா, நான் தான் இந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் நம்பர் 1, அது எவனுக்கு அடியில், நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஹியூ அப்படின்னு வந்து அது கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ எவ்வளோ என்ன தைரியம் தான் இந்த மஸ்கிட்டோ வந்து கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறான். இது ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஸ்லைம் வந்து ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கு. அது ஏதோ வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருக்கு. அப்போ அந்த இடத்துல திடீர்னு யாரோ ஒன்று அப்படி தவழ்ந்து வர மாதிரி இருக்குது. ஐ மீன் படுத்துக்கிட்டு இந்த தவழ்ந்து வருவாங்களே அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த குடுமிக்காரன் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்போ அங்கே இருக்க அந்த குடிமிக்காரன் வந்து என்ன சவுண்ட் இது யாரும் பாட்டு பாடுறாங்க போல அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோ யாரா இந்த இடத்துல பாட்டு பாடுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த இடத்துல ஒரு பாட்டு சவுண்ட் வருது. அந்த குடிமிக்காரன் பார்த்துட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோக்கு மறைக்குது. டே குடிமிக்காரா தள்ளி போடா, நான் முதல் பார்க்கணும் யாரா இப்படி கன்றாவியா பாட்டு பாடுறது. அப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டே தவழ்ந்து வர மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா அவன் மூஞ்சியெல்லாம் எலும்பு கூட இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு பேய். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த குடிமிக்காரனை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ குடிமிக்காரன் என்ன சொல்லனா, ஏதோ புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் புதுசாக தான் வந்திருக்கான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆனால் இவன்ட்டு வந்து கொஞ்சம் யூனிக் இருக்குது. ஏன்னா இது ஒரு பொண்ணு, அதனால் கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. நம்ம இதில் ஒரு பொண்ணா அப்படின்னு வந்து அந்த குடிமிக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது அங்கே இருக்க அந்த ஸ்லைம் என்ன சொல்லுதுன்னா, இது பேர் தான் நூபா, இது ஒரு செகண்ட் லெவல் ரெசிடென்ட் கோஸ்ட். அது போக இவளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டு வாட்டர் இருக்குது. அது போக இவன் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டு வாட்டரில் தான் விழுந்து செத்துருக்கான். இவளோட பாடி வந்து டீக்கே ஆகலை. அது போக இவளோட சோல் வந்து இவன் உடம்புக்குள்ளே வந்து ட்ராக் இருக்கு. அதான் வந்து இவன் நூபாவா மாறிட்டான் அப்படின்னு வந்து அந்த ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த நூபா அந்த பேய் வந்து தவழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அவளுக்கு வந்து மிட் நைட்டில் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அவள் இப்போ இங்கே இருந்துருக்க காரணம் ஒரு மிட் நைட் சாப்பாடு சாப்பிட. அப்புறம் வந்து அந்த ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட வந்து பார்த்தா அந்த ஸ்லைம் வந்து நம்ம ஹீரோஸை பார்த்துட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ரூபி இந்த நைட் டைமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி வந்து கேட்கும்போது அந்த பேய் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. இது என்ன ஒரு பதில் சொல்ல மாட்டுது, நம்ம பேசுகிற ஒன்றும் கேட்கல போல், சீக்கிரம் வந்து நெக்ஸ்ட்டை சொல்லணும், இதோட இடம் எங்கே இருக்குன்னு தெரியல போல். அப்போ நம்ம ஹீரோ அக்கறையாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பேய் அங்கேருந்து படுத்துருந்துச்சுல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ எங்கே பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த டோருக்கு மேலே ஒரு கதவு இருக்கும்ல, அந்த வென்டிலேஷன் கதவு, அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பேய் வந்து அசால்ட்டாக அதுக்குள்ளேருந்து, அதாவது அந்த கதவுலேருந்து பூந்து அப்படி உள்ளே வந்து அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அவனு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா நடக்குதுன்னு. பார்த்தா நம்ம ஹீரோட பெட்டை வந்து மொத்தமாக நாஷ்டமாக்குது. அவள் தண்ணியிலேருந்து வந்தனால உடம்புல அந்த தண்ணி அழுக்கு தண்ணி அதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் அந்த மெத்தில் ஃபுல்லாக வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. அவள் உடம்புல வந்து எக்கச்சக்கமான அந்த பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த பேய் வந்து அப்படின்னு சொல்லும்போது அது வாயிலேருந்து எக்கச்சக்கமாக சொல்லு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பேய் வந்து வேகமாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பெட்டை வந்து டேட்டி பண்ணியிருப்பேன், அது உன்னோட அழுக்கு தண்ணியை வச்சு அப்படின்னு சொல்லி கையில் செருப்பு எடுத்துக்கிட்டு அந்த பேயை ஒரே அடி, அந்த பேய் அங்கே அப்படின்னு பறந்து போகுது. ஒழுங்காக அதை க்ளீன் பண்ணு, நான் தான் நாளைக்கு டியூட்டியில் இருக்கேன், நான் க்ளீன் பண்ணி ஆகணும், அதனால் நீ இப்போயே க்ளீன் பண்ணு, நான் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுவேன், நீ வந்து எல்லாத்தையும் வந்து கெடுப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செருப்பு வச்சு அந்த மான்ஸ்டர் அந்த பேயை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிச்சாடல அந்த பேய் வந்து நேராக பின்னாடி போய் பொத்துன்னு விழுகுது. இப்போ எப்படி கதவை திறந்துச்சுன்னு தெரில, பட் வந்து பிளாட் ட்விஸ்ட்டாக இருக்கலாம். அப்போது நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ புதுசாக வந்தானா பழசாக வந்தானா ஒழுங்கா இங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு ஹீரோ வந்து அந்த பேய்க்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பேய் வந்து அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கு. சொல்கிறத கேட்குறது அடங்க மாட்டேங்குது. நான் டியூட்டியில் இருக்கேன், நான் டியூட்டியில் இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுவேன், நீ வந்து அழுக்காக்குவியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த செருப்பை பிடிச்சி அந்த பேய் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. எதில் அடிக்குதுன்னா, ஒழுங்கா இந்த இடத்த வந்து ஃப்ளோரில் க்ளீன் பண்ணு புரிஞ்சிச்சா, இல்லைனா என்கிட்ட செருப்படி வாங்க ரெடியாக இருக்கியா அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அது பேயை பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. பண்ணுறேன் அப்புறம் அந்த பேய் தலையாட்டுதா. அப்போது இது எல்லாம் யாரோ சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா ஒரு பெரிய ஆஃபீஸர் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு, அவன் ஆக்சுவலாக கோஸ்ட்டை வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்த வந்து ஆமாம் அமேசிங்காக இருக்குல்ல, அந்த நூபாவோட சண்டை போட்டுட்டு இருக்கான், அதுவும் வெறுக்கையோட. அந்த மாதிரி பேயை வந்து யாருனாலும் இப்படி அட்டாக் பண்ண முடியாது. சீஃப் இது பார்த்தீங்களா, இது ஒரு புது ஆள் போல், நம்ம இவனை கண்டிப்பாக நம்ம இதில் சேர்த்துக்கணும். அது போக பாருங்கள் அந்த பேய் வந்து அவனுக்கு சரண்டர் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோமோ அதுக்குள்ளே அந்த குடிமிக்காரர் இருப்பாள், சுங்கு அவன் உன் பேச்சை கேட்குறான், அதனால் என்னோட சாக்ஸை வந்து கழுவி தர முடியுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹீரோ வந்து அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, அவெல்லாம் கழுவிடுவான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்னோட அண்டர்வேர் கழுவி கொடு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கழுவிடுவா அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு இது போதும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பேர் தான் எக்ஸாசிசம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்த சீஃப் ஜூ ஹூ. நம்ம சீஃப்னு மட்டும் கூப்பிடுவோம். நம்ம புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ பெருசாக கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி யாராச்சும் இந்த உலகத்தில் இருப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு ஒயில்டு கல்டிவேட்டர் யாராச்சும் டிஸ்கவர் பண்ணுவாங்களா, ஆனால் நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். அப்போ நான் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். சரி நான் டிசைட் பண்ணிட்டேன், இன்னைக்கு காலையில் நம்ம மொத்த டீமும் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சீஃப் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்படியே இந்த சைடு ஒரு சைடு ஸ்டோரின்னு காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த பேய் உண்மையா இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல கிளீன் பண்ணு, இந்த இடத்துல கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவ வந்து அங்கேயே கிளீன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா இடத்துலையும் மாப் போட்டுக்கிட்டு இருக்கு. ஒழுங்கா கிளீன் பண்ணு, அந்த கருப்பு தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்றல, உன் உடம்புல முதல் போய் குளிச்சுட்டு வா, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு வந்து திரும்பி செருப்பு வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க போது அந்த பேய் வந்து அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கு. சரி நாங்கள் அங்கே போகிறோம், நீ இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வை, அப்புறம் இந்த துணி இருக்குல்ல நீ தான் டர்ட்டி பண்ண, அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணு, அப்புறம் அந்த கிளாத்ஸை வாஷ் பண்ணு, எல்லாத்தையும் வாஷ் பண்ணாதான் உனக்கு சோறு, இல்லைன்னா உனக்கு சோறே கிடையாது அப்படின்னு ஹீரோவா அந்த குடிமிக்காரன்னு போயிட்டு இருக்காங்க. இங்கிட்ட அந்த பேய் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த குடிமிக்காரனும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பேய் வந்து இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அங்கே இருக்க அந்த ஸ்லைம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கே, இந்த மாதிரி ஒரு பேய்க்கே இவ்வளோ நிலவியா, ஐயோ எவ்வளோ பாவமாக இருக்குது, சரிம்மா நீ வீட்டுக்கு போப்பா, நாளைக்கு வாப்பா அப்படின்னு வந்து அந்த ஸ்லைம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு அந்த பேய் வந்து நடுங்கிட்டு இருக்கு. நீ திரும்பி ஹீரோக்கு எப்போ டியூட்டி வருதோ அப்போ நீ வா, அப்போ வந்து திரும்பி க்ளீன் பண்ணிட்டு போ, அதோட நீ வர வேணாம் அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லும் போது ஆளை விடுகிறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதை அழுதுகிட்டே வெளியே போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வரணும் சரியா, மறந்துடக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லிட்டு இருக்கோ. கிட்ட அந்த பேய் வந்து துண்டக்கான துணியை கல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஓடிட்டு இருக்கோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.